ஓம் சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். சாய்நாதரின் பரிபூர்ண கருணை அவரை நம்பிக்கையா வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு ஒவ்வொரு நாளும் நிச்சயமா கிடைக்கும். நாம வைக்கக்கூடிய நம்பிக்கையும் நம்மோட குருவோடைய அருளும் நமக்கு இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி நம்மளால அதை துணிச்சலோட எதிர்கொள்ள முடியும். ஏன்னா நம்ம கூட துணையா இருக்கிறது நம்மளுடைய சத்குரு. நாம குரு கிட்ட நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்படைச்சா மட்டும் போதுங்க. மற்றது எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்குவாங்க. இது நடக்குமோ அது நடக்குமோ எப்படி நடக்குமோ அப்படிங்கிற அச்சம் நமக்குள்ள எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி, அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அதில் ஒரு பதட்டத்தை நாம் காமிச்சிக்கிட்டே இருக்கிறோம். அந்த பதட்டத்தை விடுத்துட்டு நாம் பக்தியோட நம்முடைய சாய்நாதரை பணிந்தால் போதும், பதட்டம் அனைத்தும் பறந்தோடும் என்பது சர்வ நிச்சயம். என்னைக்கும் நமக்கு அருள் செய்யக்கூடிய கடவுளுடைய கருணையை மறக்கக்கூடாதுங்க. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நாம் பல விஷயங்களை எதிர்கொள்கிறோம். அதில் நிறைய நல்ல விஷயங்களும் நடக்குது. ஒரு சில விஷயங்கள் நாம் நினச்ச மாதிரி நடக்காமலும் போகுது. அதுக்கு காரணம் கடவுள்னு சொல்லி நாம் கடவுளை நிந்திக்க தொடங்கிடுறோம். இந்த தப்பை மட்டும் நாம் இது வரைக்கும் செய்திருந்தா பரவாயில்ல, எப்போவுமே ஒரு விஷயத்த தெரியாமல் தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தால் பரவாயில்ல, தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் அதுக்கு கடவுள் வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறமாவும் நாம் அதை மாற்றிக்காமல் தொடர்ந்து செய்கிறது தான் தப்பு. அதனால் ரொம்ப ஒன்றும் இப்போவும் தாமதமாயிடல. இன்னைக்கு நினச்சா கூட நாம் நம்மளுடைய விஷயங்களில் நிறைய விஷயங்களில் மாற்றத்தை கொண்டு வர்றதன் மூலமாக கடவுளினுடைய அருளினை நிச்சயமாக பெற முடியுங்க. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு நம்மளுடைய கடமையை சரியாக செஞ்சு வந்தால் போதுங்க. எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுங்களா? எந்த விஷயத்தையுமே தாமதிக்கிறது. இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயத்த நாளைக்கு செய்ய வேண்டிய விஷயத்த நாளான்னைக்குன்னு சொல்லி தூக்கி போடுறதுனால தான் ஒரு சில விஷயங்கள் காலதாமதம் ஆகுது. ஏன் ஒரு சில நேரங்களில் அந்த விஷயம் நாம் நினச்ச மாதிரி நடக்காமலும் போகுது. அதுக்கு நாம் பழியை யார்கிட்ட தூக்கி வைக்கிறோம்? நாம் வணங்கக்கூடிய கடவுள் மேலே தான் பழியை போடுறோம். அது தப்பு. நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் சரியாக இருந்தால் நம்மளுடைய முயற்சிகள் பலிதமாக இருக்கிறதுக்கு கடவுளுடைய அருள் ஆசீர்வாதம் நிச்சயமாக நமக்கு இருக்குங்க. நாம் செய்யாமல் கடவுளை நிந்திக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்னிலிருந்து உங்களுடைய கடமையை சரிவர செஞ்சு வர பழகுங்க. சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. யார் ஒருத்தர் தன்னுடைய கடமையை தவிர்க்கிறாங்களோ, அதை தள்ளி போடுறாங்களோ, அவங்க தான் சங்கடத்தில் சிக்கிக்கிறாங்க. இன்னிலிருந்து அந்த சங்கடத்தில் சிக்காமல் இருக்கிறதுக்கான வழியை நம்மளுடைய குருநாதர் சாயிநாதர் நமக்கு சொல்லியிருக்காருன்னு சொல்லி ஒரு மனப்பக்குவத்தை வர வச்சுக்கோங்க. கடமையை சரிவர செய்யுங்க. எதிலையும் சலிப்பு காட்டாதீங்க. உங்களுடைய வேலையை நீங்கள் தாங்க செஞ்சாகணும். இன்னொருத்தர் செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. அதே மாதிரி உங்களுடைய பொறுப்பில் அந்த வேலையை பாருங்கள். இன்னொருத்தர் பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட கொடுத்துட்டு மெத்தனமாக இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் உங்களுடைய வேலைகள் சரியாக நடக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் யாரையும் குறை சொல்லாதீங்க, யார் மேலேயும் பழியும் போடாதீங்க, கடவுளையும் நிந்திக்காதீங்க. இது எல்லாத்தையும் நாம் இன்னிலிருந்து தொடங்கி நாம் சரி செஞ்சுக்க பழகிட்டோன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி சொல்கிறது, தோல்வியே வராதுன்னு சொல்ல முடியாது. தோல்வி வர்றதை கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்து வெற்றி பாதையை நோக்கி நம்மளாலையும் பயணப்பட முடியும். இதுக்கு உறுதுணையாக நம்மளுடைய சத்குரு சாய்நாதர் நிச்சயமாக வழித்துணைக்கு வருவார் என்கின்ற நம்பிக்கையையும் எப்போதும் கடவுள்கிட்ட குறையாத பக்தியையும் பொறுமையையும் நாம் கடைபிடித்து நம்ம சாய்நாதருக்கு எப்பவும் சொல்கிற மாதிரி தான் நம்பிக்கை பொறுமைங்கிற 2 பைசா காணிக்கையை வச்சு வணங்கிக்கிட்டு வர நம்மளுடைய வாழ்க்கை சர்வ நிச்சயமாக வளமாகவும் நலமாகவும் சகல சௌபாகியங்களோடும் நல்ல வாழ்க்கை நமக்கு சாய்நாதரின் அருளால் கிடைக்கும் என்பது சர்வ நிச்சயம். மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாயி ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி. ஓம் ஸ்ரீ சாய்ராம்.